வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒரே குழப்பமா இருக்கா? 2026ல உங்களுக்கான முதல் மியூச்சுவல் ஃபண்டை எப்படி ஈஸியா தேர்ந்தெடுக்கிறதுன்னு இந்த எக்ஸ்பிளைனர்ல ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். எஸ்ஐபி, அதாவது எஸ்ஐபினா என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனா முதலீடு செய்ய ஆப்பை ஓபன் பண்ணா அங்க இருக்கிற முடிவே இல்லாத ஃபண்ட் லிஸ்ட்டை பார்த்து எதை செலக்ட் பண்றதுன்னு ஒரு பெரிய அனாலிசிஸ் பேராலிசிஸ் உங்களுக்கு வருது இல்லையா? கவலை வேண்டாம், நீங்க தனியால் இல்ல. உண்மையை சொல்லணும்னா ஒரு பிகினரா செபி லிஸ்ட்ல இருக்கிற 90% சிக்கலான மியூச்சுவல் ஃபண்டுகளை நீங்க கண்டுக்கவே தேவையில்லை. ஆமாங்க, அந்த பெரிய ஃபண்ட் உலகத்தை சுருக்கி வெறும் 3 வகையான ஃபண்டுகளை பத்தி மட்டும்தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுதான் நீங்க எடுக்கிற மாஸ்டர் ஸ்ட்ரோக். சரி, அந்த முக்கியமான 3 ஃபண்டுகள் என்னென்னு உடனே பார்த்துடலாமா? முதல்ல இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ். எந்த ஒரு ஃபண்ட் மேனேஜரையும் நம்பி இருக்காம ஒட்டுமொத்த மார்க்கெட்டோட வளர்ச்சியையே உங்க வளர்ச்சியா மாத்துறது தான் இது. இது ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் இண்டெக்ஸை அப்படியே பிரதிபலிக்கும் ஒரு குறைந்த கட்டண பாசிவ் ஃபண்ட். சிம்பிளா சொல்லணும்னா இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு கார்ல க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணிட்டு ரிலாக்ஸ்டா போற மாதிரி. ஆட்டோ பைலட்ல உங்க பணம் அமைதியா ஆனா உறுதியா வளரும். அடுத்து ரெண்டாவது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட்ஸ். சந்தை நிலவரங்களுக்கு ஏத்த மாதிரி லார்ஜ் கேப், மிட் கேப், அப்புறம் ஸ்மால் கேப் பங்குகளில் மாற்றி மாற்றி முதலீடு செய்கிற முழு சுதந்திரத்தை ஒரு எக்ஸ்பர்ட் ஃபண்ட் மேனேஜருக்கு இது கொடுக்கும். அதாவது மார்க்கெட்ல ஏற்படுற ஏற்ற இறக்கங்களை சமாளித்து எல்லா அளவிலான நிறுவனங்கள்லையும் இருக்கிற பெஸ்ட் வளர்ச்சி வாய்ப்புகளை கண்டுபிடிக்க ஒரு எக்ஸ்பர்ட்டான பைலட்டுக்கு நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இப்போ 3வது ஆப்ஷனுக்கு வருவோம். இது இளம் ஊழியர்களோட ஆல் டைம் ஃபேவரட். அதுதான் இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ஸ். இது உங்க செல்வத்தை பெருக்கிறதோட மட்டும் இல்லாம உங்க வருமான வரியையும் அதிரடியா குறைக்குது. இங்க உங்க பணம் 2 ஷிஃப்ட்ல வேலை செய்து செக்ஷன் 80C கீழே சுமார் 46,800 ரூபாய் வரைக்கும் வரியை சேமிக்கலாம். கூடவே இதுல 3 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்கிறதால மார்க்கெட் சரியும் போது பயந்து போய் பணத்தை எடுக்கிற பழக்கத்தையும் இதை தடுத்து உங்க பணத்தை வளர வைக்குது. ஓகே, இப்போ உங்க முன்னாடி 3 சூப்பரான ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆனா உங்களுக்கு பொருத்தமான ஃபண்ட் எது? எந்த குழப்பமும் வேண்டாம். ஒரு சிம்பிளான மென்டல் ஃப்ரேம்வொர்க்கை யூஸ் பண்ணுவோம். வெறும் 2 கேள்விகள் மூலமா உங்களுக்கான ஃபண்டை நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இதுல முதல் கேள்வி ரொம்ப சிம்பிள். செக்ஷன் 80Cக்கு கீழே உங்களுக்கு வரியை மிச்சப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கா? உங்க ஆபீஸ் HR உங்களை டாக்ஸ் ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொல்லி துரத்துறாங்களா? ஆமானா உங்க பயணம் இங்கேயே முடிஞ்சுது. வேற எதையும் யோசிக்காம இஎல்எஸ்எஸ் ஃபண்டை தேர்ந்தெடுத்து உங்க வரியை மிச்சப்படுத்துங்க. ஒருவேளை இல்லைன்னா நேரா 2வது கேள்விக்கு வாங்க. உங்களுக்கு வரி விலக்கு தேவையில்லைன்னா இப்போ நீங்க முடிவெடுக்க வேண்டியது இதுதான். உங்க பணத்தை ஒரு நிபுணர் ஆக்டிவா நிர்வகிச்சு பங்குகளை தேர்ந்தெடுக்கணுமா, இல்ல மார்க்கெட் போற போக்கிலே போற ஆட்டோ பைலட் முறை போதுமா? இதுல தப்பான பதில்னு ஒண்ணுமே கிடையாதுங்க. ஒரு எக்ஸ்பர்ட் மேனேஜரை நீங்க நம்புனா ஃப்ளெக்ஸி கேப்பை தேர்ந்தெடுங்க. இல்ல ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சியை ஆட்டோ பைலட்ல நம்பினா இண்டெக்ஸ் ஃபண்டை தேர்ந்தெடுங்க. அவ்வளவுதான் விஷயம். சரி, தியரியெல்லாம் நிறைய பார்த்தாச்சு. இப்போ இது நிஜத்துல எப்படி ஒரு மேஜிக் மாதிரி செல்வத்தை உருவாக்குதுன்னு பார்ப்போம். மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்ண லட்சக்கணக்கில் பணம் வேணும்னு பல பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்பதான் கேரியரை ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, மாசம் வெறும் 500 ரூபாயில உங்களால முதலீட்டை தொடங்க முடியும். மாசம் இந்த கட்டுற இந்த சின்ன தொகை ரூபி காஸ்ட் ஆவரேஜிங் அப்படிங்கிற ஒரு அருமையான முறையில் வேலை செய்யுது. மார்க்கெட் குறையும் போது அதிக யூனிட்டுகளையும் ஏறும்போது குறைந்த யூனிட்டுகளையும் இது ஆட்டோமேட்டிக்கா வாங்குது. ஹிஸ்டரியை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல கடந்த 10 வருஷமா மாசம் 500 ரூபாய் நீங்க தொடர்ந்து முதலீடு செஞ்சிருந்தா சுமார் 11 முதல் 12% வரைக்கும் காம்பவுண்டிங் growth கிடைச்சிருக்கும். மாசம் 500 ரூபாங்கிறது எப்படி ஒரு பெரிய நிதி பாதுகாப்பா மாறுதுன்னு பாத்தீங்களா? மார்க்கெட்டை நீங்க டைம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது எப்ப ஏறும் எப்ப இறங்கும்னு யோசிக்காம நீண்ட காலத்துக்கு பொறுமையா தொடர்ந்து முதலீடு செஞ்சாலே போதும். இப்போ உங்ககிட்ட நாலேஜ் இருக்கு, எந்த ஃபண்டுங்கிற தெளிவான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அடுத்து ஆக்ஷன்ல இறங்குறதா பாக்கி. முதலீட்டை ஆரம்பிக்கிறது இப்ப ரொம்பவே ஈஸிங்க. க்ரோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்கள்ல எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம 0 கமிஷன்ல வெறும் 5 நிமிஷத்துல உங்க எஸ்ஐபியை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கான எக்ஸ்பர்ட் சஜஷன்ஸும் அங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஃபண்டுன்னு தெரிஞ்சிருச்சு, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு புரிஞ்சிருச்சு. உங்க ஃபைனான்ஷியல் ஃபியூச்சரோட ஸ்டியரிங் இப்போ உங்க கையில தான் இருக்கு. உங்களோட இந்த முதலீட்டு பயணத்தை இன்னைக்கே ஆரம்பிக்க உங்களை தடுக்கிறது என்ன? முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். இந்த எக்ஸ்பிளைனர் உங்களோட கல்வி மற்றும் புரிதலுக்காக மட்டும்தான். கடந்த கால டேட்டா ஒரு நல்ல வழிகாட்டி தான். ஆனா மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் எப்பவுமே சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. அதனால எந்த ஒரு திட்டத்துல முதலீடு பண்றதுக்கு முன்னாடியும் ஆவணங்களை முழுமையா படிச்சு பார்த்து பொறுப்பா முடிவெடுங்க. உங்க முதலீட்டு பயணம் சிறக்க வாழ்த்துக்கள்.